இந்த புதுச்சேரி சிறுமி கொலை விவகாரத்துல கூட இங்க திட்டமிட்டே உங்கள் மீது குறிவைக்கப்படுது, உங்களுடைய பெயரை கெடுக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லா நகர்வுகளும் அதை நோக்கிதான் நகருதுன்னு விமர்சனம் இருக்கு. அப்படி நீங்க பாக்குறீங்களா? தனிமைப்படுத்தப்படுறதா உணர்றீங்களா விவகாரத்துல? தனிமைப்படுத்தப்படுறதா என்ன தனிமையே படுத்த முடியாது. அதான் பிரச்சனை என்ன? தமிழிசையை தனிமைப்படுத்த முடியாது. தமிழிசை எப்பவும் மக்களோடு இருப்பேன், எப்பவும் பிரச்சனைகள் எங்க இருக்குதோ அங்க இருப்பேன். என்ன தனிமைப்படுத்தவே முடியாது. நீங்க நினைச்சா கூட முடியாது. நானே என்ன தனிமைப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. அரசாங்கம் உங்க கூட இருக்கிற மாதிரியோ, அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போன மாதிரியோ, இவ்வளவு எதிர்ப்புகள் உங்களை நோக்கி திரும்புகிற போது அவங்க உங்களுக்கான குரல்களாக ஒழிக்க தொடங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலையே. நான் அதை எதிர்பார்க்கலையே. அப்படி பார்த்தா மரியாதைக்குரிய முதலமைச்சரோட தான் ஜிப்மரின் காரைக்கால் பகுதி திறக்கப்பட்டது. அவர் கூட தான் உட்கார்ந்திருந்தேன். கூட லட்சுமி நாராயணன் உட்கார்ந்திருந்தாரு, தேனி ஜெயக்குமார் அண்ணன் உட்கார்ந்திருந்தாரு. அவங்களோட நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்கும் நான் போறேன். ஆக செல்வம் இத மரியாதைக்குரிய சபாநாயகர் செல்வம் இதை வெளிப்படையாக ஏதோ என்கிட்ட கொஞ்சம் கோபம் வச்சு சொன்னது தப்பு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், தப்பு நீங்க பேசுனது நான் நேரடியாவே சொல்லிட்டேன். அது முதலமைச்சரும் கூட தான் இருந்தாரு. அப்ப அவரும் சொன்னாரு, இப்படி நம்ம சொல்லிருக்க வேண்டாம் போல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆக என்ன பொறுத்தவரைக்கும் இது கான்ட்ரவர்சி வரலாம், கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கிற ஆளுக்கு மேல கான்ட்ரவர்சி வரதான் செய்யும், அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னை பொறுத்த மட்டில் இந்த அரசாங்கத்தோடு நான் இருக்கிறேன். இன்னைக்கு கூட உள்துறை அமைச்சரோட சேர்ந்துதான் இந்த கூட்டம் போட்டோம். தம்பி நமச்சிவாய் இங்க வந்ததான் செஞ்சிருந்தாரு. இன்னொன்னு பத்திரிகையில் எழுதுறாங்க, நாராயணசாமி சொல்றாரு பேரலல் கவர்மெண்ட் நான் நடத்துறேன். இன்னொன்று ஏற்கனவே முதலமைச்சர் காவல்துறை அதிகாரியோட கூட்டம் போட்டப்ப இவங்க ஏன் கூட்டம் போடுறாங்கன்னு அவருக்கு துணைநிலை ஆளுநரோட அதிகாரம் நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, நான் அந்த புரோட்டோகால் வைஸ் நான் அங்க போக முடியாது. முதலமைச்சர் நடக்கிற கூட்டத்துக்கு நான் போக முடியாது. ஆனா எனக்குன்னு ஆலோசனை இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரோ அதற்கு கூட, அவர் சொன்னதை எதுவும் மறுக்கல. நானு முதலமைச்சர் என்ன சொன்னாரோ அதற்கு கூட என்னோட ஆலோசனைகளை நான் சொல்றேன்னு தான் சொல்லுவேனே தவிர, இப்ப அண்ணன் நாராயணசாமி போன்றவர்களுக்கு எல்லாம் என்னன்னா எல்லாம் சுமூகமா நடந்துகிட்டு இருக்கே, எதையாவது ஒண்ணு சொல்லணும்னு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் தம்பி, இந்த மண்ணிற்கு போட்டி போடுறேன்றதுக்காக இல்ல. நான் ராம்டிசிவிர் எடுத்துட்டு ஓடி வரும்போதோ, தெரு தெருவாக நான் ஊசி போட்டுக்கோங்க நான் நடந்து கால் தேய நடக்கும் போதோ நான் இங்க போட்டி போடணும்ன்றதுக்காக நான் இதெல்லாம் செய்யல. இந்த உணர்வோடு என் தமிழ் மொழி பேசும் மக்களுக்கு சேவை மக்கள் பிரதிநிதி ஆகணும்னு நினைச்சேன். அது ஒருவேளை என் தலைவிதில இப்ப இல்ல, இனிமே இருக்கும், அது இல்லாம இருக்காதுன்னு எனக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை உண்டு. ஆனா அதே நேரத்துல இந்த மக்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனால இல்லன்னா ஒரு துணைநிலை வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் தமிழிசை அப்படின்ற பார்வையோடு இங்க இருக்கிறவங்க அணுகுறாங்களா? இல்ல, அப்படி மக்கள் அணுக முடியாது. மற்றவர்கள் இப்ப தமிழிசை ஒருவேளை போட்டி போட்டுட்டா அவங்களால எந்த குற்றமும் சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன சொல்லலாம்? அவங்க வெளி மாநிலத்துக்காரங்கன்னு சொல்லலாம். நான் சொன்னேன், இந்த மண் தாய்மடி மண்பா, புதுச்சேரி மண் தாய்மடி மண். அரசியல்வாதிகளை சொல்றேன், மக்களை சொல்றேன். பாரதியாரை தாங்கி பிடித்த மண், ஸ்ரீ அரவிந்தரை தாங்கி பிடித்த மண், அன்னையை தாங்கி பிடித்த மண். அவங்க எம்பி சீட் கேட்கல, அவங்க வேலையை பாக்குறதுக்காக வந்தாங்க. ஏன்னா நானும் என் வேலையை தானே பார்த்துட்டு, நானும் என் வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, இந்த மண்ணோட தன்மையை சொல்றேன். எல்லாருமே எல்லாரும் போட்டிக்கு வைப்பாங்க, எல்லாரும் எம்பி ஆவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால மக்கள் சொல்றது நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு இந்த விருப்பம் இருக்கு. நான் எல்லாவற்றிலுமே நான் ஒரு சிஸ்டத்தை கடைபிடிக்கிறாள். எனக்கு இந்த பணி கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இந்த பணியை நான் சிறப்பா செய்யறேன். புதுச்சேரி மக்களை நான் என்னைக்கும் நான் வேறுபாடா நினைத்ததில்லை. என்னோட முயற்சியில பல நல்லதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இப்ப பெண்களுக்கு 2 மணி நேரம் உங்களுக்கு சலுகை கொடுக்கணும்னு முதலமைச்சர் சொன்னேன், ஓகே நடக்குது. இந்த இது மில்லட் பால்ஸ் கொடுத்தா நல்லதுன்னு சொன்னோம், அது நடக்குது. அதே மாதிரி என்னோட ஆலோசனைகளும் சிலது நடக்குது. அதனால முன்னெடுத்து செல்கிறேன். மக்களுக்கு எது நல்லதோ அதை முன்னெடுத்து செல்கிறேன். ப்ரோஆக்டிவா இருக்கேன். நான் ஆக்டிவாவும் இருக்கேன், ப்ரோஆக்டிவாவும் இருக்கேன். இது பல பேருக்கு பிடிக்கலன்றதான் எனது கருத்து. ஓகே, திமுக அரசாங்கத்தின் மீதான உங்களுடைய சமீபத்திய விமர்சனங்களுக்கும் அங்கிருந்து எதிர்நிலை வந்துட்டே இருக்கு. ஆளுநர் வேலையை அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சேகர் பாபு போன்றவர்கள் விமர்சிக்கிறாங்க. எந்த காரணத்துக்காக நீங்க திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்திட்டே இருக்கிறீங்க? சமீபத்திய போதைப் பொருள் விவகாரம் வரைக்கும் கூட உங்களுடைய விமர்சனங்கள் ரொம்ப கூர்மையா இருக்கு. என்னோட விமர்சனம் எப்பவுமே கூர்மையா தான் இருக்கும். அதுல கொடுமையா இருக்காது, இது கடமை, அது தவறா இருக்காது, கூர்மையா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதே நேரத்துல நான் தமிழகத்தை சார்ந்தவள். தமிழகத்துல ஏதாவது பிரச்சனைன்னா நான் ஆளுநரா பதில் சொல்லல, தமிழகத்தை சார்ந்த ஒரு சாதாரண குடிமகளாக நான் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு எதை இப்படி நம்ம கண்ணை மூடிட்டு இருக்க முடியும்? என்னோட மாநிலத்துல ஒண்ணு நடக்குது, அந்த மாநிலத்துல நடக்கிறத நான் விமர்சனம் செய்தாம சாதாரண குடிமக்களை காவல்துறை நடவடிக்கை எடுக்குது, சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரிக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா ஒரு மாநிலமே போதையில திளைத்து இருக்கிற மாதிரியான விமர்சனங்கள் அந்த மாநில நிர்வாகத்தை பலவீனப்படுத்தாதா? இதே கேள்வி அவங்க கிட்ட நீங்க கேட்க மாட்டீங்களா? அதைத்தான் அவங்க இங்க சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா இங்க நடக்குது, இந்த மாநில அரசாங்கத்தை பலவீனப்படுத்தாதா? இருக்கிற எதிர்கட்சிகள் பேசுறாங்க அப்படி.
நான் என்ன அதிமுகவும் சொல்றேன், திமுகவும் இங்க இல்ல, இருக்கக்கூடிய இல்ல, எதிர்க்கட்சி நடக்காததையா பேசுனேன். வேங்கை வயல்ல பிரச்சனை முடிஞ்சுதா? அதே இது இந்த சாதிக்கோட பிரச்சனை இன்னைக்கு பிடிபட்டிருக்காங்க, அவங்க கூட அசோசியேஷன் இல்லைன்னு சொல்லுங்க, பிரச்சனைகளே இல்லைன்னு சொல்லுங்க. கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க, நீக்கட்டும், அரஸ்டும் பண்ணி நீக்கட்டும். அதுக்கு முன்னால அசோசியேட் இருந்தாங்க தானே, எல்லாம் அனுபவிச்சாங்க தானே, எவ்வளவு நிதிகள் அவர்கள் பரிமாறி கொண்டார்கள் தானே. ஆக இல்லாததை நான் சொல்லல, இருக்கிறத நான் ஓங்கி சொல்லுவேன்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அது நான் ஆளுநரால ஒரு தனிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவராகவும் நான் சொல்லல, நான் இன்றைய குடிமகளாக நான் சொல்றேன்.